நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். திடீர்னு விஜய் ஆட்சி வந்தோடனே எங்களை என்ன சொல்றாங்க, உடனே நீங்க வெளியேறுங்க, நீங்க வெளியே ஆகணும்ன்றாங்க. நாங்க வந்து எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டோம்டா, நானா வந்து இந்த வருஷம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். போட்டோன்னே என்ன சொல்றாங்கடா, நீங்க வந்து விஜய் ஆட்சிக்கு ஓட்டு போட்டோன்னே என்ன சொன்னாங்க, ஒரு ஃபோன் போட்டா உடனே கால் பேசுவாரு, உங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, உங்களுக்கு பட்டா கொடுப்பாரு, உங்களுக்கு ரோடு ஓட்டு கொடுப்பாரு, புதிய ஆட்சி வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் புதுசாக வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம். இப்போ ஓட்டு போட்ட பிறகு திடீர்னு வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சரியான நடவடிக்கை விஜய் அண்ணே எடுத்து எங்களுக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கணும். தேனி மாவட்டம் கடமலை மயிலை ஒன்றியம் அரசரடி மலை கிராமத்திலிருந்து ரவி பேசுகிறேன். எங்களுக்கு வந்து என்ன ஒன்றுண்டா, திடீரென்று ஃபாரஸ்ட்காரங்க வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, நீங்கள் உடனடியாக வெளியேறணும், ஒரு டேட்டு ஒரு கெடுவு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் வெளியேறலண்டா நாங்கள் துணை இராணுவத்தை வச்சு வெளியேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதுக்காக வந்து இப்போ தேனி மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு வந்து கடையடைப்பு போராட்டம் கடமலை மயிலை ஒன்றியத்திலேருந்து ஃபுல்லாக ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் கடையடைச்சு போராடிட்டு இருக்கோம். மீண்டும் வந்து எங்களுக்கு என்ன ஒன்றுண்டா, எங்களை வெளியேறுன்னு சொல்கிறதுக்கு வனத்துறைக்குள்ளே சொல்கிறது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிருகங்கள் அதிகமாக இருக்குது, நாங்கள் வந்து மிருகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா, எந்த மிருகம் வந்தால் எந்த சும்மல் அடிக்கும், எந்த மிருகத்துக்கிட்ட எந்த சும்மல் வரும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அனுசரித்து நாங்கள் அதெல்லாம் பார்த்து முன்னக்கூடி நாங்கள் எச்சரிக்கையாக தான் போய்க்கிருக்கோம். எங்களுக்கு அதை மிருகத்தோட எப்படி அனுசரணையாக இருக்கணும், எந்த மிருகம் வந்தால் எப்படி வரும் அப்படின்றதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதனால தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்திருக்கோம். யாருமே மிருகத்திட்ட மாட்டினது கிடையாது, மிருகத்திட்ட அடிபட்டது கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணதும் கிடையாது, நாங்களும் அந்த மிருகத்துக்கிட்ட போய் நாங்கள் அட்டாக் பண்ணதே கிடையாது. எங்களுக்கு இந்த காரணத்தினால எங்களை வந்து வெளியேறுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மிருகங்களை சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட்டு எங்களுக்கு நிலம் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதனால வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நாங்கள் இப்போ திடீரென்று வெளியேறுண்டா நாங்கள் எங்கே போகிறது, எங்கே என்ன பண்ணுறது? நாங்கள் இத்தனை ஆட்சிகள் காலமாக இருந்தோம், எத்தனையோ ஆட்சிகள் வந்துருந்துச்சு, அந்த ஆட்சிகள் எல்லாம் எங்களை வந்து இருக்க வச்சுருந்தாங்க. நீங்கள் பேசி இவர்களை அழைத்துக் கொண்டு கிராமங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். டீ குடிக்கின்ற சிஇசி கமிட்டியோட உங்கள் கமிட்டி இருக்கக்கூடாது. ஆட்சியரையும் சந்தித்தோம். சந்திக்கும் போது அவர் சொன்னார், நீங்கள் உங்களை வைத்து தலைமைச் செயலாளர் சொன்ன விவரங்கள் என்னுடைய மனசில் இருக்கிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்